வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு டாபிக் வைஸ் பிஓக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சர்க்யூட் தியரி யூனிட்ல இருக்கக்கூடிய ஆர்எல்சி அண்ட் ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் 2018ல இருந்து 2025 வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரே வீடியோவா அப்லோட் பண்ணா கண்டிப்பா லென்த்தா இருக்கும். அதனால 2 பார்ட் அப்லோட் பண்ணி 2018ல இருந்து 2019 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸை பார்ட் 1லயும் அதுக்கப்புறம் கேட்ட கொஸ்டின்ஸை பார்ட் 2லயும் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறது பார்ட் 2ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது 2018ல இருந்து 2019 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் இருக்க போகுது. நம்ம சேனல்ல ஆல்ரெடி சர்க்யூட் தியரியில இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். டாபிக் வைஸ் பியூக்கு சொல்யூஷன்ஸ். அந்த வீடியோஸ் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2018 ட்ரிபிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. In a RLC series circuit, the impedance at resonance is RLC series circuit பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இம்பிடன்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இம்பிடன்ஸை பொறுத்த வரைக்கும் சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் இம்பிடன்ஸ் சொல்லும்போது Z equal to R plus J into omega L minus 1 by omega C ன்னு வரும். அதாவது இது பாத்தீங்க அப்படின்னா XL, இது XC. ஓகேங்களா? ரெசனன்ஸ் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிறதுனால ரெண்டும் ஈக்குவல் ஆகும். ஆக்சுவலா XL-ம் XC-யும் ஈக்குவல் ஆகும். அப்ப இந்த டேர்ம்ன்றது 0 ஆயிடும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இம்பிடன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா R மட்டும் தான். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட். இந்த கொஸ்டின்ல லிஸ்ட் 1ல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷனா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய 1, 2, 3 and 4. கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் R equal to 0-ஆ இருக்கும்போது அன்டாம்ப்டு ஆசிலேஷன்ஸா இருக்கும். R is lesser than 2 into square root of L by C ன்னு வரும்போது டேம்ப்டு ஆசிலேஷனா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது R equal to 2 into square root of L by C ன்னு வரும்போது கிரிட்டிக்கலி டேம்ப்டு வரும். ஸோ கிரிட்டிக்கலி டேம்ப்டு வரும்போது டேம்பிங் ரேஷியோன்றது 1-ஆ இருக்கும். டேம்ப்டு ஆசிலேஷன் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா அண்டர் டேம்ப்டு. டேம்ப்டு ஆசிலேஷன் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா ஈட்டாவோட வேல்யூ லெஸர் தென் 1-ஆ இருக்கும். அண்டர் டேம்ப்டு. ஓகேங்களா? நான் ஆசிலேட்டரி ரெஸ்பான்ஸ் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இது ஓவர் டேம்ப்டு கண்டிஷன். R is greater than 2 into square root of L by C ன்னு வர்றது பாத்தீங்கன்னா நான் ஆசிலேட்டரி ரெஸ்பான்ஸ், தட் இஸ் ஓவர் டேம்ப்டு. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பி. In a RLC series circuit, R equal to 8 ohm, L equal to 4 Henry, C equal to 1 by 4 farad. The natural response is. இந்த கொஸ்டின்ல RLC series circuit சொல்லியிருக்காங்க. அதுல R, L and C வேல்யூ கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேச்சுரல் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட கண்டிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு டேம்பிங் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். டேம்பிங் ரேஷியோன்றது பாத்தீங்கன்னா ஜீட்டான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜீட்டாவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா RLC சீரிஸ் சர்க்யூட்டுக்கு R by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் C by L ன்னு வரும். ஓகேங்களா? கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் RLC சீரிஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல RLC பேரல் கொடுத்துருக்காங்களான்றத பார்க்கணும். ஏன்னா இந்த ஜீட்டாவோட ஃபார்முலா ரெண்டுத்துக்கும் மாறும். ஓகேங்களா? வேல்யூ பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 8 by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by 4 டிவைடட் by 4 வரும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 8 by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by 16 வரும். இப்போ 8 by 2 இன்டூ 1 by 4 வரும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வரும். ஸோ ஜீட்டாவோட வேல்யூ 1 வருது. அப்போ இது கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம் வரும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் சி. ஜீட்டாவோட வேல்யூ லெஸர் தென் 1-ஆ இருந்துச்சுன்னா அது அண்டர் டேம்ப்டு. ஆப்ஷன் பில இருக்கு இல்லைங்களா, அது அண்டர் டேம்ப்டு. ஓவர் டேம்ப்டா இருந்தா ஜீட்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1-ஆ இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2018 ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டது. A parallel RLC circuit has R equal to 10,000 ohm, L equal to 10 millihenry, C equal to 1 microfarad. The resonant frequency omega naught in radian per second and Q are respectively given by. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் parallel RLC circuit பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதோட R, L and C வேல்யூ கொடுத்தாங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா நாட்டும் Qவும் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கான ஃபார்முலா இருக்கு. சப்ஸ்டிட் பண்ணா வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? பேரலல் RLC சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும்
ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இன் ரேடியன் பெர் செகண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதனால ஒமேகா நாட் சொல்லும்போது 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சின்னு வரும். அப்போ 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லோட வேல்யூ 10 மில்லி ஹென்றி அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 1 மைக்ரோ ஃபேரட். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பவர் மைனஸ் 8 வரும். அப்போ 1 பை 10 பவர் மைனஸ் 4 10 பவர் 4 வரும். ஒமேகா நாட்டோட வேல்யூ 10 பவர் 4 ரேடியன் பர் செகண்ட். ஓகேங்களா? இதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல 10 பவர் 4 இருக்கு, ஆப்ஷன் சிலயும் 10 பவர் 4. ஓகேங்களா? அப்ப நம்ம Q ஃபேக்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது Q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது parallel RLC சர்க்யூட் சொல்லியிருக்காங்க. Q ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி Q வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சலாம். ஒமேகா நாட் ஆர் இன்டூ சி. ஓகேங்களா? ஒமேகா நாட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 10 பவர் 4, ஆரோட வேல்யூ 10 பவர் 4. 10,000 இருக்கிறதுனால அதை 10 பவர் 4 எழுதிக்கிறேன். இன்டூ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 1 இன்டூ 10 பவர் மைனஸ் 6. இங்க கிடைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 10 பவர் வரும். தட் இஸ் 100. Qவோட வேல்யூ 100. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. இதுவே Q. அடுத்த கொஸ்டின், இன் ஆர்எல்சி parallel resonance the expression for quality factor is. இப்பதான் பார்த்தோம். ஆர்எல்சி parallel resonance பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஃபேக்டரோட எக்ஸ்பிரஷன்ன்றது ஒமேகா நாட் இன்டூ ஆர்சி. ஒமேகா நாட் ஆர்சி. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட்டோட Q ஃபேக்டரோடக்கான எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி இங்க கொடுத்துருக்கிறதும் சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட்டோட Q ஃபேக்டருக்கான எக்ஸ்பிரஷன் தான். சரிங்களா? ரெண்டு வகையில ரெப்ரசென்ட் பண்ணலாம். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆர்எல்சி parallel resonance தான் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், in a source free RLC circuit series, if the number frequency is greater than undamped natural frequency, the response is. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் ஃப்ரீ ஆர்எல்சி சர்க்யூட் சீரிஸ் கனெக்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இல்ல நெபர் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் அன்டாம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த கண்டிஷன்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த நெபர் ஃப்ரீக்வன்சி சொல்றது பாத்தீங்க அப்படின்னா ஆல்பான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அன்டாம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்றது நம்ம ஒமேகான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒமேகா என் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்றதுனால. இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல ஆல்பாவோட வேல்யூ கிரேட்டர் தென் ஒமேகா என் அப்படின்னு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அது ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். ஓகேங்களா? அதோட ரெஸ்பான்ஸ்ன்றது ஓவர் டேம்ப்டா இருக்கும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், இன் a source free RLC parallel circuit R equal to 4 ohm, L equal to 8 Henry, C equal to 1/2 farad, the natural response is. இந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டின்லயும் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது டேம்பிங் ரேஷியோட வேல்யூ, ஜீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுல முக்கியமா ஆர்எல்சி பேரல் கொடுத்துருக்காங்களா இல்ல ஆர்எல்சி சீரிஸ் கொடுத்துருக்காங்களான்றது பார்க்கணும். சரிங்களா? இதுல கொஸ்டின்ல கொடுத்துருக்கும் ஆர்எல்சி பேரல் சர்க்யூட் சொல்லியிருக்கிறதுனால ஜீட்டாவோட வேல்யூ, அதாவது டேம்பிங் ரேஷியோட வேல்யூன்றது பாத்தீங்கன்னா 1/2R இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் L பை சின்னு வரும். இதுவே சீரிஸ் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதுனது என்ன எழுதணும்னா ஜீட்டாவோட வேல்யூ R/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் C பை Lன்னு எழுதணும். சரிங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா பேரலுக்கு இந்த மாதிரி எழுதணும். 1/2R ஸ்கொயர் ரூட் ஆஃப் L பை C. வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணா போதும். பை 2 இன்டூ R ஓட வேல்யூ 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஓட வேல்யூ 8 டிவைடட் பை 1/2. அப்போ 1/8 வரும். இன்டூ இந்த 2 நியூமரேட்டர்ல போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடும், 16 வரும். இன்டூ 4 வரும். ஸோ கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 வரும். அப்போ ஜீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா லெஸ்ஸர் தென் 1 இருக்கு. 1/2னா 0.5 இல்லைங்களா? அப்போ அந்த வேல்யூ ஜீட்டாவோட வேல்யூ 1ஓட லெஸ்ஸா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்ன்றது அண்டர் டேம்ப்டா இருக்கும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2018 பிசிஏ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. The value of RL for resonance in the network shown in the value of RL for resonance in the network shown in figure 1. இந்த கொஸ்டின்ல ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. அதுல ரெசனன்ஸ் கண்டிஷன்ல RL வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெசனன்ஸ் கண்டிஷன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கேன்சல் அவுட் ஆயிடும். ஓகேங்களா? எஃபெக்டிவா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜே டேர்ம்ன்றது இமேஜினரி டேர்ம்ஸ்ன்றது கேன்சல் அவுட் ஆயிடும். இந்த டைப் ஆஃப் சர்க்யூட்ன்றது டிஎன்பிசில நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். இண்டிவிஜுவலா ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு கால்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
கால்குலேஷன் கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். பட் இந்த ஃபார்முலால இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சில ஸ்டெப்ஸ நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர்எல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்சி டிவைடட் பை ஆர்சி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்சி ஸ்கொயர். சரிங்களா? இது ரெசனன்ட் கண்டிஷனுக்கான ஈக்குவேஷன். ஓகே. இத பொறுத்தவரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அது ஆர்எல். அதாவது இண்டக்டருக்கு சீரிஸ்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆர்எல் நோட்டேஷன். இண்டக்டர்ன்றது எக்ஸ்எல். இங்க கெபாசிட்டருக்கு சீரிஸ்ல இருக்கக்கூடியது ஆர்சி அண்ட் இந்த கெபாசிட்டி ரியாக்டன்ஸ்ன்றது எக்ஸ்சி. ஓகேங்களா? ஃபார்முலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஸோ இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ்எல்லுக்கு பதிலாக 10 சப்ஸ்டிட் பண்றோம். ஆர்எல் ஓட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆர்எல் ஸ்கொயர்னு வந்துடும் பிளஸ் 10 ஸ்கொயர்னு வரும். ஏன்னா எக்ஸ்எல் ஓட வேல்யூ இங்க 10 இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்சி பாத்தீங்க அப்படின்னா 150 இருக்கு. வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ 150 டிவைடட் பை ஆர் ஆர்சின்றது பாத்தீங்க அப்படின்னா இங்க 12 இருக்கு. அப்போ 12 ஸ்கொயர்னு வரும். எக்ஸியோட வேல்யூ மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா 150 வரும். ஸோ 150 ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? இது நீங்க இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா ஆர்எலோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆர்எலோட வேல்யூ உங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 37.54 ஓம் வரும். தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 38 ஓம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஃபார் த சர்க்யூட் கிவன் ஃபைண்ட் த கரண்ட் ஐ அட் ரெசனன்ட் கண்டிஷன். ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இது சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட். ஓகேங்களா? அதுல கரண்ட் ஐயோட வேல்யூ அட் ரெசனன்ட் கண்டிஷன் கேட்டிருக்காங்க. கரண்ட் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா ஐ டு வி டிவைடட் பை இசட். இசட்ன்றது இம்பிடன்ஸ். இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் பிளஸ் ஜே இன்டூ ஒமேகா எல் மைனஸ் 1 பை ஒமேகா சின்னு வரும். இதுவே ரெசனன்ட் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெட்டோட வேல்யூ ஒன்லி ஆர் மட்டும் தான் வரும். அப்ப கரண்டோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு வோல்டேஜ்ன்றது 24 வோல்ட் டிவைடட் பை இம்பிடன்ஸ்ன்றது ஆர் மட்டும் தான் இங்க. அதாவது 0.2 வரும். இப்போ 24 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 12 by 0.1 that is 120 ஆம்பியர். கரண்டோட வேல்யூ 120 ஆம்பியர். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஃபார் a parallel RLC circuit the critical damping is defined as. இந்த கொஸ்டின்ல parallel RLC சர்க்யூட்டோட critical damping ஆன கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ parallel RLC சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் damping ரேஷியோ ஜீட்டான்றது பாத்தீங்க அப்படின்னா 1/2R ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை சின்னு வரும். இதுல கிரிட்டிக்கல் டேம்பிங் சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் டேம்பிங்னா ஜீட்டாவோட வேல்யூ 1ன்னு வரும். அப்ப இங்க 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் மாறும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் அவுட் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 1 ஈக்குவல் டு 1/4R ஸ்கொயர் இன்டூ எல் பை சின்னு வரும். ஓகேங்களா? எல்லோட வேல்யூ இதை வச்சுதான் நம்ம இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால எல் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 4R ஸ்கொயர் சின்னு வரும். எல் ஈக்குவல் டு 4R ஸ்கொயர் சி. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. கிரிட்டிக்கல் டேம்பிங்ன்றதுனால நம்ம கிரிட்டிக்கல் டேம்பிங்ன்றதுனால ஜீட்டாவோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு எல் ஈக்குவல் டு 4R ஸ்கொயர் சின்னு வந்தது. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், the off-hour frequencies of an RLC series circuit consisting of R equal to 50 ohm, L equal to 0.16 Henry, C equal to 4 microfarad R. இந்த கொஸ்டின்ல RLC series circuit பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதோட ஆஃப் ஓவர் ஃப்ரீக்வன்சிஸ் என்ன இருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆரோட வேல்யூ எல் அண்ட் சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஓவர் ஃப்ரீக்வன்சி சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா எஃப்எல் அண்ட் எஃப்ஹெச் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா F1 அண்ட் எஃப் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை F0 அல்லது FR ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இங்க எஃப்எல்ன்றது பாத்தீங்க அப்படின்னா லோவர் ஃப்ரீக்வன்சின்றது லோவர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சின்றது பாத்தீங்க அப்படின்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் பேண்ட்வித் டிவைடட் பை 2 வரும். அதே மாதிரி ஹையர் ஃப்ரீக்வன்சின்றது பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஆர் பிளஸ் பேண்ட்வித் டிவைடட் பை 2 வரும். பேண்ட்வித்தை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னா சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ஆர் பை 2 எல். ஓகேங்களா? அப்ப இந்த ஆர்எல்சி ரெசனன்ட் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. எவ்வளவு ஃபார்முலாஸ் தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க உங்களால கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இங்க எஃப்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா எஃப்எல் ஈக்குவல் எஃப்ஆர் மைனஸ் பேண்ட்வித் வந்து ஆர் பை 2 வருது இல்லையா? அதனால ஆர் டிவைட் பை 4 வந்துடும். அதே மாதிரி இங்க எஃப்ஹெச் அதுக்கப்புறம் எஃப்ஹெச் பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஆர் பிளஸ்
R/4πLன்னு வந்துரும். ஓகே. ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் FR = 1/2π√LC. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/2π √0.16 இன்டு C யோட வேல்யூ 4 மைக்ரோ ஃபாரட். ஓகேங்களா. இந்த 1/2πக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த அப்ராக்சிமேஷன்ன்றது 0.6 வரணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா √0.16ன்றது 0.4 வந்துடும். அண்ட் 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வரும். 10⁻⁶ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா -3 வரும். சரிங்களா. இங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வரும், 0.2 வரும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 வரும். 200 ஹெர்ட்ஸ்ன்றது தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அடுத்தது பேண்ட்வித் கண்டுபிடிக்கலாம். ஸோ பேண்ட்வித்தை பொறுத்த வரைக்கும் ஆரோட வேல்யூ 50 / 2π இன்டூ 0.16. இங்க 1/2π வேல்யூ 0.16 வரும். அப்ப இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 1/2πக்கு மட்டும்தான் 0.16. இப்போ 0.16 இன்டூ 50 / 0.16 வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 50 வரும். பேண்ட்வித்தோட வேல்யூன்றது 50 ஹெர்ட்ஸ். ஓகேங்களா. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்றது 200 ஹெர்ட்ஸ். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி 200 ஹெர்ட்ஸ். பேண்ட்வித்ன்றது 50 ஹெர்ட்ஸ். அப்ப இந்த FL FCன்றது பாத்தீங்க அப்படின்னா 200 மைனஸ் 50/2. FHன்றது 200 பிளஸ் 50/2 வரும். ஓகேங்களா. கேன்சல் பண்ணி இங்க 25 வரும். இங்கே 25 தான் வரும். அப்ப இங்க இருக்கிறது 175 அண்ட் இங்க இருக்கிறது 225 வரும். ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகிற ஆப்ஷன்ன்றது ஆப்ஷன் B ல தான் வரும். ஆன்சர் கீழே ஆப்ஷன் B தான் கொடுத்திருந்தாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் B. ஃபார்முலா இதுதான். ஆஃப் ஓவர் ஃப்ரீக்வன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இதுதான். ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 175 ஹெர்ட்ஸ் அண்ட் 225 ஹெர்ட்ஸ் வந்தது. நியர்பை ஆப்ஷனா இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா நியர்பை வேல்யூஸா இருக்கக்கூடியது ஆப்ஷன் B ல இருக்கிறது தான். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் B. அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2019 EC கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. A coil of inductance 25 millihenry and resistance 20 ohm is connected parallel to a capacitor, and this parallel combination is connected to 200 volt 40 hertz supply. The value of capacitor if no reactive current is taken from the supply. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வேர்டிங்ஸா கொடுத்துருக்காங்க. ஆனா சர்க்யூட்டா டிரா பண்ணா எப்படி வரும்ன்றத பார்ப்போம். ஸோ சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இண்டக்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ்ல இருக்கு. அது கெப்பாசிட்டரோட பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ சர்க்யூட்டா வரையும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு சர்க்யூட் பார்த்தோம் இல்லைங்களா. ஆர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல் இருக்கிற மாதிரி இங்க ஒரு ஆர் இருந்தது, அதுக்கப்புறம் சி இருந்தது இல்லையா. ஆனா இங்க ஆர் பத்தி கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒன்லி சி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் அப்படின்றது 200 வோல்ட் 40 ஹெர்ட்ஸ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆரோட வேல்யூ 20 ஓம் இருக்கு. எல்லோட வேல்யூன்றது 25 மில்லி ஹென்றி இருக்கு. ஓகேங்களா. கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கும். என்னென்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷன்னா இஃப் நோ ரியாக்டிவ் கரண்ட். நோ ரியாக்டிவ் கரண்ட் அப்படின்றது என்னன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன். ஸோ சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாமா. இப்போ ஃபார்முலா என்ன பார்த்தோம், XL டிவைடட் பை RL ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு XC டிவைடட் பை RC ஸ்கொயர் பிளஸ் XC ஸ்கொயர்னு பார்த்தோம். ஆனா இந்த கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் RCன்றது இல்லை, அப்போ அது 0. ஓகேங்களா. அப்போ ஈக்குவேஷன் எப்படி சிம்பிளிஃபை ஆகும், XL டிவைடட் பை RL ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இங்க 0 ஆயிடுச்சுன்னா இங்க கேன்சல் அவுட் ஆயிடும். XC மேல வந்து XCன்னு இருக்கு, இங்க XC ஸ்கொயர் இருக்கு, அப்போ 1/XCன்னு வரும். ஓகேங்களா. முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா இங்க XLோட வேல்யூ கொடுக்காம எல்லோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனா ஃப்ரீக்வன்சி அடிஷனலா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா வச்சு நம்ம XL கண்டுபிடிச்சலாமா. XL ஈக்குவல் டு ஒமேகா L. ஒமேகான்றது 2π இன்டூ ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 40 இன்டூ எல்லோட வேல்யூ இண்டக்டன்ஸ்ன்றது 25 மில்லி ஹென்றி. ஓகேங்களா. அப்ப XLோட வேல்யூ உங்களுக்கு 6.28 வரும். ஓகேங்களா. இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 6.28 டிவைடட் பை RLோட வேல்யூ 20 ஓம். ஸோ 20 ஸ்கொயர் பிளஸ்
6.28 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1/xcன்னு வரும். இது xcக்கு மட்டும் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது xcயோட வேல்யூன்றது 69.974ன்னு வரும். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது கெப்பாசிட்டரோட வேல்யூ. ஸோ கெப்பாசிட்டர் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா xc ஈக்குவல் டு 1/ωcன்னு வரும். நம்ம c மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/ω இன்டூ xcன்னு வரும். ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 1/ωட வேல்யூ என்ன 2π இன்டூ ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 40 இன்டூ இந்த xcயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 69.974. இது கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 57 மைக்ரோ ஃபாரட்னு வரும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. கொஸ்டின் இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2019 ஈஸி கொஸ்டின் உங்களுக்கு இருந்தாங்க. The value of RL and dynamic resistance for resonance in the network shown in figure 1. figure 1ல ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. RL and dynamic resistance கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த டைப்ல நம்ம கொஸ்டின் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டு ரெண்டு கொஸ்டின். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். XL divided by RL square plus XL square equal to XC divided by RC square plus XC square வருது. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது RL ஓட வேல்யூ தான். இப்போ வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா XLன்றது இந்த இண்டக்டன்ஸ்ல வர்றது. வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ 8 divided by RL square. RL நம்மளுக்கு தெரியாது. அதனால RL square அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இங்க XL square. XLன்றது 8, 8 squareன்றது 64 வரும். இட் இஸ் ஈக்குவல் டு XCயோட வேல்யூ இங்க இருக்கக்கூடிய 4. அப்போ அந்த 4 அப்படியே வந்துடும். RC ஸ்கொயர்ன்றது 25. ஏன்னா RCயோட வேல்யூ 5. ஸோ 25 வந்துடும் ஸ்கொயர் பண்ணா. XC ஸ்கொயர்ன்றது 16 வந்துடும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணி RL ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா RL ஈக்குவல் டு 4.24 ஓம்னு வரும். அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய RL ஈக்குவல் டு 4.24 ஓம். இப்போ டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது RL ஓட வேல்யூ 4.24 ஓம் வந்திருக்கு. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் இந்த RL ஓட வேல்யூ மேட்ச் ஆகுது. அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இங்க டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டைனமிக் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸும் இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸையும் ஆட் பண்ணிட்டு அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ இதுல ஆர்எலோட வேல்யூ நம்ம ஏற்கனவே 4.24 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு தான் நீங்க இந்த டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லென்த்தியான கால்குலேஷன் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்எல் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை வச்சு மேட்ச் பண்ணாலே போதும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் RL ஈக்குவல் டு 4.24 வந்ததுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே மேட்ச் ஆயிடுச்சு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ரிமைனிங் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸை அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.